ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவா அதிமுக அப்படின்னு எடுத்தீங்கன்னா உட்கட்சி மோதல் ஒரு பிரச்சனை இருக்கு, இன்னொரு பிரச்சனை அதிகார மோதல், இந்த பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் போக தேர்தல் செலவு பிரச்சனை இப்ப புதுசா தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு. நீங்க கடந்த தேர்தலில் கூட பாத்தீங்கன்னா அதிமுக ஃபுல்லா செலவு, ஏன்னா ஆட்சியில இருந்தாங்க, 2021 ஆட்சியில இருந்தாங்க. அதோட செலவு என்ன பண்ணாங்க பார்த்தாங்க. அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தலில் கூட எல்லா செலவையும் கட்சி தலைமை பாத்துக்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த தடவை கட்சி தலைமை என்ன சொல்லிருச்சுன்னா, உங்க நிதியை நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு மாவட்ட முன்னாள் அமைச்சர்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் அன்பு கட்டளையா எடப்பாடி பழனிசாமி போட்டிருக்காரு. இதுல உன்னிப்பா நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, இப்ப மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்தது. இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்துல நிறைய காரசாரமான விஷயங்கள் போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல முதல் விதமா உட்கட்சி பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கு. என்னதான் அதிமுக கூட்டணியை நான் பாத்துக்கிறேன், தேர்தல் வேலைகளை நீங்க பாருங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாலும் இங்க தேர்தல் கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்ற ஒரு பெரும் பிரச்சனை தொண்டர்கள் மத்தியில இல்ல, மாவட்ட செயலாளர்கள் மத்தியிலேயே இது பரவி ரொம்ப அதிகரிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னா, கடந்த தேர்தல்ல எப்படி நம்ம கூட்டணி அமைச்சோமோ அதே தானங்க இருக்கு, புதுசா யாருமே வரலையேங்க. குறிப்பா சொல்ல போனா ஓபிஎஸ் வெளியே வந்திருக்கிறாரு, டிடி விதினரும் உள்ள போயிருக்காரு. இதுதாங்க நடந்திருக்கு, வேற என்ன நடந்திருக்கு அப்படின்னு ஒரு சிலர் என்ன பண்றாங்க, கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க. இது ஒரு வகையில மாவட்ட செயலாளர்கள் கிட்ட ஒரு பின்னடைவை, ஒரு தோய்வை தான் அதிமுக பார்க்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா யாருமே உற்சாகமா அங்க இல்ல, உள்ள போகும்போது உற்சாகம் இல்ல, வெளியே வரும்போது உற்சாகம் இல்ல அப்படின்னு தகவல் சொல்றாங்க. நம்ம பார்க்கவும் செஞ்சோம். ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் அதிருப்திகளை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இங்க பாருங்கண்ணே, இங்க ஒரு மாவட்டத்தை நீங்க எடுத்தீங்கன்னா தலைமை அறிவிக்கிறது ஸ்ட்ரெயிட்டா எங்களுக்குள்ள வரல. நடுவுல அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் ஒருத்தர் இருக்கிறாங்கல்ல, அவங்க எங்களை தடுக்கிறாங்க. டைரக்டா மாவட்டத்துக்கும் தலைமைக்கும் டைரக்ட் தொடர்பு கிடையாது அப்படின்னு ஒரு பெரும் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ஏன்னா இங்க ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்கள் செலவு பண்றதுக்கு தயாராக இல்ல, எங்களுக்கு அவங்க இஷ்டத்துக்கு தான் இது பண்றாங்களே கண்டி கட்சி பலப்படுத்துறதுக்கு இங்க அவங்க ஒரு நிதியும் கொடுக்கறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. பூத் லெவல்ல இறங்கி வேலை செய்யறதுலயும் இங்க தோய்வு தான் இருக்கு அதிமுகவுக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க. இதெல்லாம் போக தேர்தல் செலவு, இதுக்கு யாருங்க செலவு பண்ணுவா அப்படின்னா கட்சி தலைமை காசு கொடுக்காது, ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்கள் நீங்க தான் செலவு பண்ணணும் அப்படின்னு கட்சி தலைமை ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லி இருக்கிறதாகவும் தகவல் இங்க வந்திருக்கு. ஏன் அப்படின்னா, இங்க 2021 தேர்தல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2021 தேர்தல் அவங்க ஆட்சியில இருந்தாங்க. ஆட்சியில இருக்கும்போது பணத்தை வாரி இறைச்சாங்க தேர்தலுக்கு. சரி, தோத்துட்டாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தல்ல எடப்பாடி பழனிசாமி தலைமையில தேர்தலை சந்திக்கும் பொழுது அங்கேயும் காசை வாரி இறைச்சாங்க. தன்னுடைய வேட்பாளர்கள் நிக்கணும் அப்படின்றதுக்காக எடப்பாடி பழனிசாமி தனித்துவமா இறங்கி வேலை செஞ்சதெல்லாம் நம்ம கண்கூட பார்த்தோம். ஆனா தொடர்ந்து தோல்விகள், ஆட்சியிலும் இல்ல அதிகாரத்திலும் இல்ல அப்படின்னும் பொழுது எப்படிங்க காசு சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு பெரும் குரல் மாவட்ட செயலாளர் கூட்டத்துல எழும்பினதாகவும் தகவல். அதனால இப்ப எப்படி செலவு பண்ணணும், தலைமை காசு கொடுத்தா நாங்க இறங்கி வேலை செய்யறோம், செலவு பண்றோம். ஆனா தலைமை காசு கொடுக்காம நாங்க எப்படி இறங்கி வேலை, இப்போ பூத் லெவல்ல இறங்கி வேலை செய்யறதுக்கு கூட காசு தேவைப்படுது. அதுக்கு என்ன யார் நிதி கொடுப்பான்? மாவட்ட செயலாளர் எல்லாமே கேட்கறாங்க, முன்னாள் அமைச்சர் தரமாட்டாங்க. ஏங்க தலைமை கொடுக்கறது டைரக்டா எங்களுக்கு வரமாட்டேங்குங்க, நடுவுல முன்னாள் அமைச்சர்கள் ஒருத்தர் வச்சிருக்கீங்களா, அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, பிரிச்சுக்கிறாங்க, எங்களுக்கு எப்படிங்க வரும், நாங்க எப்படிங்க செலவு பண்றது அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் போக நீங்க சொன்னீங்க கூட்டணியை நான் பாத்துக்கிறேன், மெகா கூட்டணி அப்படி இப்படின்னு சொன்னீங்க. ஆனா கூட்டணியில ஒரு புது விவகாரமும் கிடையாது. பழைய மாதிரி பாஜக, அதிமுக, பாமக, அதே போல பாத்தீங்கன்னா தமாக, அதே போல ஐஜேகே, அதே போல புதிய நீதி கட்சி, இந்த மாதிரி கட்சிகள் தான் இருக்குதே கண்டி மத்தபடி புதுசா ஒரு கட்சி வந்திருக்குதா அப்படின்னா கிடையவே கிடையாது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் மாவட்ட செயலாளர்கள் முன் வச்சிருக்கிறாங்க. ஆனா இது எல்லாவற்றையும் சமாளிக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி எப்படி வியூகங்களை வகுக்க போகிறார். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஐடி விங்கோட சேர்ந்து வேலை செய்யறதுக்கு யாரும் இங்க தயாரா இல்ல. நீங்க பொதுவா அதிமுகவை ஒரு மாவட்டத்துல வேலை நல்லா நடக்கும், ஆனா அதே வேலை வேற மாவட்டத்துல நடக்குதுன்னா கிடையாது. உட்கட்சி முதல் நிறையவே இருக்கு. இங்க மாவட்ட செயலாளர்களுக்குள்ளவே நிறைய பிரிவினை இருக்கு. இது போக அங்க பொறுப்பாளர்கள் முன்னாள் அமைச்சர்களை போட்டிருப்பாங்க. அந்த முன்னாள் அமைச்சருடைய தலையீடு ஒரு சாரார் தான் இருக்கு, பரவலா இல்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க.
சோ தேர்தலை சந்திக்க போற எடப்பாடி பழனிசாமிக்கு இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு. இதே ஜெயலலிதா இருக்கும்போது ராணுவ கட்டுக்கோப்போட இருந்தது. அப்போ தேர்தல் செலவு அப்படின்னா தலைமையில இருந்து கொடுப்பாங்க. எல்லாம் கரெக்டா போயிடும். ஏன்னா யாராவது ஒருத்தர் அந்த அம்மா கிட்ட பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா பொறுப்பாளர்கள் அவ்வளவுதான். என்ன பண்ணுவாங்க என்ன செய்வாங்கன்னு தெரியாது. நீங்க நைட்டு ஃபுல்லா மினிஸ்டரா இருப்பீங்க. தூங்கி எழுந்து காலையில இருந்தா நீங்க மினிஸ்டரா இருக்க மாட்டீங்க. அந்த ரேஞ்சுக்கு அந்த அம்மா என்ன பண்ணாங்க வச்சிருந்தாங்க. எல்லாரும் கண்ட்ரோலா இருந்தாங்க. ஒரு உட்கட்சி மோதல் வெளியே வந்தது அந்த அம்மா இருக்கிற வரைக்கும். அந்த அம்மா இறந்த பிறகு கட்சி எப்படி சிக்கி சின்னாபின்னமா போய் பிரிஞ்சு கிடக்கு, சிக்கல்ல போய் தவிச்சிருக்கு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பிச்சுக்கிறாரு. எப்படி செயல்படுது, எப்படி நீங்க தேர்தல் நேரத்துல நெருக்கடி கொடுப்பாங்க. இப்போ எல்லாரும் சொல்றாங்கல்ல தேர்தல் நேரத்துல ஆட்சியாளர்கள் நெருக்கடி கொடுக்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி நெருக்கடி கொடுக்குறாங்க. நாங்க சொல்றதை செய்யுங்க, இல்ல கட்டியா நாங்க ரிசைன்மெண்ட் அந்த கட்சியில போய் சேர்ந்துருவோம். நெருக்கடி கொடுக்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி நெருக்கடி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் கொடுக்குறாங்க. மாவட்ட செயலாளர் கூட கலபரமா போயிருக்கு. ஒவ்வொருத்தர் நெருக்கடி, எங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுங்க, எங்களுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுங்க. இவங்க தலையீடெல்லாம் இருக்கக்கூடாது, இவங்கெல்லாம் இருக்கக்கூடாது. நாங்க ஃப்ரீயா வேலை செய்யணும். எங்களுக்கு வந்து எல்லாமே கரெக்டா நடந்துக்கணும். இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா நாங்க இறங்கி வேலை செய்யறோம். இல்லையா நாங்க கட்சி மாறி போயிடுறோம், திமுக பக்கம் போயிடுறோம், தாவேகா பக்கம் போயிடுறோம் சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி தலையை பிச்சுக்கிறாரு. ஏன்னா நெருக்கடி தேர்தல் நேரத்துல கொடுப்பாங்க. ஆனா இது எல்லாத்தையும் சமாளிக்கிறது தான் ஒரு தலைமை பண்பு அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்ல. ஆனா இது எல்லாத்தையும் எடப்பாடி பழனிசாமி எப்படி செய்ய போறாரு? ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தலைமை பண்பு இல்ல அப்படின்னு சொந்த கட்சியினரே சொல்றாங்க. அதிமுக கடைகோடி தொண்டர்களை கூப்பிட்டு கேட்டா எடப்பாடி பழனிசாமிக்கு தலைமை பண்பு இல்ல, அவரு இந்த கட்சிய ஒரு சாராதான் இட்டு போறாரு கண்டி ஜாதி கட்சியா மாத்த போறாருங்க சொல்றாங்க நிறைய பேர். நீங்க ஜாதி கட்சியா இந்த கட்சியை மாத்துவாரு, நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு தொண்டர்களை இன்னைக்கு என்ன பண்றாங்க கொதிச்சிருக்கிறாங்க. சோ அப்படியா இருக்கும் பொழுதுதான் எடப்பாடி பழனிசாமி இந்த ஒரு உட்கட்சி மோதல் விவகாரம், அதிகார மோதல் விவகாரம், தேர்தல் செலவு விவகாரம் இது எல்லாத்தையும் எப்படி மெயின்டைன் பண்ண போறாரு. ஏன்னா ஸ்ட்ரிக்டா தேர்தல் செலவு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இத முன்னாள் அமைச்சர்கள் தான் முன்னின்று நடத்தணும். இதை எப்படி நடத்த போறாங்க அப்படின்றதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா எல்லா முன்னாள் அமைச்சர்கள் செஞ்சிருவாங்களா? ஏன்னா ஒரு சிலர் எல்லாம் காசை இறக்கிறதுக்கே பயப்படுறாங்க. திரும்ப தோத்துட்டோம்னா பாஜக கூட கூட்டணி வச்சுட்டீங்க, எப்படி நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்க? 2021 நிலைமை தான் நம்மளுக்கு. நீங்க பாஜக கூட கூட்டணி இல்ல 2024 நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சீங்க, ஜெயிச்சீங்களா? ஒரு இடம் ஜெயிச்சீங்களா? இல்ல வாக்கு வங்கி ஏத்தினீங்களா? இருக்கிற வாக்கு வங்கியை குறைச்சுதானே விட்டீங்க. எப்படி உங்க தலைமையை நாங்க நம்புறது? திரும்பவும் இறங்கி காசு எப்படி செலவு பண்றது? போட்ட காசை எடுத்தா பரவாயில்ல, போயிருச்சுன்னா எப்படிங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் புலம்பி தவிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 60 எம்எல்ஏக்கள் வைத்திருக்கிற எடப்பாடி பழனிசாமி 2026 60 கூட வாங்க மாட்டாரு, 40க்கு கீழே போயிடுவாரு அப்படின்னு தான் நிறைய பேர் என்ன பண்றாங்க கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அதனால காசு இறக்குறதுக்கு முன்னாள் அமைச்சர்கள் ஒரு சிலர் தயங்குறாங்க. ஏன்னா பாஜக கூட கூட்டணி வச்சிடலன்னா ஓரளவுக்கு நம்ம எதிர்கட்சியானா போய் உக்காருவோம், இந்த தேர்தல் நம்மளுக்கு எதிர்கட்சியா போய் உக்காருவோமா அப்படின்னு ஒரு பெரும் குழப்பத்துல ஆஹ் வேட்பாளர்களும் சரி, தொண்டர்களும் சரி, மாவட்ட செயலாளர்களும் சரி, முன்னாள் அமைச்சர்களும் சரி ஒரு அச்சத்துலதான் இருக்கிறாங்க. அதனாலேயே பயந்துகிட்டு காசை இறக்குறதுக்கு பயப்படுறாங்க. சோ அதனால தேர்தல் செலவு ஃபுல்லா தலைமை தான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. ஆனா தலைமை ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கு, தேர்தல் செலவு கொடுக்க முடியாது, முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே காசை இறக்குங்க, தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லியிருக்கிறதாகவும் இங்க தகவல் இருக்கு. இது எப்படி எடப்பாடி பழனிசாமி சமாளிக்க போகிறார் அப்படின்ற பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதிமுக ஒரு பக்கம் அதிகார மோதல், இன்னொரு பக்கம் உட்கட்சி மோதல், இப்போ தேர்தல் செலவு மோதலும் வந்திருக்கு. இதை எல்லாத்தையும் எடப்பாடி பழனிசாமி சமாளிச்சு தேர்தலை நின்று ஆட்சியை பிடிக்க போறேன், தனி பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிக்க போறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.